Welcome to Mass Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற லெசனில் மென்டலி கிளாசிஃபிகேஷன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டொபர்னியர் ட்ரையட்ஸு, அப்புறம் நியூலன்ஸ் லா ஆஃப் ஆக்டவேவ்ஸ். ஸோ இப்போ அதனுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷனாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மென்டலிவ் கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ டிமிட்ரிவ் மென்டலிவ்க் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட நேம், இது ரஷ்யன் சயின்டிஸ்ட்டு. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷனுக்காக அவருக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு நோபல் ப்ரைஸ் அவார்ட் பண்ணாங்க. கிளியராக? ஸோ இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற இப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான். ஓகே, ஸோ இந்த ஐடியாஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை கிளாஸிஃபிகேஷன் பண்ணாங்க அப்படின்னு நம்ம எடுக்கலாம். அதாவது இந்த மென்டலி பீரியாடிக் டேபிள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குரூப்ஸு அண்டு காலம்ஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண டொபர்னியர் ட்ரையட்ஸ்லையோ இல்லை நியூலன்ஸ் லா ஆஃப் ஆக்டவேவ்ஸ்லையோ இந்த மாதிரி குரூப்ஸாவோ இல்லை வெர்டிக்கல் காலமாகவோ கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. கிளியராக இதில் தான் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா மென்டலிவ்ஸ் பீரியாடிக் லா அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ஸ் லா இது. மென்டலி பீரியாடிக்ஸ் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓகே த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட் ஆர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தேர் அட்டாமிக் வெயிட். ஓகே, அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எதை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதனுடைய அட்டாமிக் வெயிட். ஸோ அட்டாமிக் வெயிட் சேஞ்ச் ஆக அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லையும் ஓகே ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லையும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும். அட்டாமிக் வெயிட்டை பேஸ் பண்ணி தான் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத யார் இது பண்ணாருன்னா மென்டலிவ் அப்படிங்கிற அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணுறாரு. சரி, இப்போ இவர் எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணார் அப்படிங்கிறது அவருடைய டேபிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதான் மென்டலி பீரியாடிக் டேபிள்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப். ஓகே, ஸோ எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் த குரூப் அண்டு பீரியட். ஓகே, குரூப் அப்படிங்கிறது இந்த வெர்டிக்கல் காலம் தான் நம்ம என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப். ஸோ டோட்டலாக எவ்வளோ குரூப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 குரூப். அதுமாரி பீரியட் எவ்வளோ பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் ரோஸ் அதுக்கு என்ன நேம் சொல்லுவாங்க அப்படின்னா பீரியட். டோட்டலாக எவ்வளோ பீரியட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பீரியட். ஓகே, இந்த மென்டலிக் பீரியாடிக் டேபிளில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஓகே 6 பீரியட். ஓகே, ஸோ இதனுடைய கிளாஸிஃபிகேஷனை இப்போ நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம் வெர்டிக்கல் குரூப். ஓகே, இந்த வெர்டிக்கல் காலமுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா குரூப். ஸோ இந்த குரூப் அப்படிங்கும்போது டோட்டலாக எவ்வளோ குரூப் சொன்னால் 8 குரூப். ஸோ ஃபஸ்ட்டு குரூப், ஓகே செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், ஃபோர்த் குரூப் அப்படின்னு கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு குரூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குரூப் ஃபர்தர் கிளாஸிஃபைட் இன்டூ கிளியரா 1A அண்ட் 1B, அதாவது குரூப் 1 1A 1B அப்படின்னு கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே எதை பேஸ் பண்ணி அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதனோட சிமிலியராக ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி 1 குரூப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1A அப்படின்னா ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், இது எல்லாமே 1A குரூப். இதெல்லாம் என்ன எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம்னா அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து 1B அப்படின்னா காப்பர், சில்வர், தென் கோல்டு. ஓகே, காப்பர், சில்வர், கோல்டு, இதெல்லாம் என்ன எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1B எலமெண்ட். நெக்ஸ்ட்டு 2A குறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம். கிளியர்? ஸோ சான்சியம், பேரியம், இதெல்லாம் அல்கலி எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே சிமிலியர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள எலமெண்ட்ஸ். அது எல்லாமே என்னன்னா 2B. அடுத்து நெக்ஸ்ட் 2A. நெக்ஸ்ட் 2B அப்படின்னா ஜிங்க்கு, கேட்மியம் அண்டு மெர்க்குரி. இதெல்லாமே என்ன எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2B எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி சேம் ஓகே சிமிலியர் லைக் தட் தேர்ட் குரூப், தென் ஃபோர்த் குரூப், clear, fifth, sixth, like that they can be classified into totally 8 groups. Okay, mentally classification, mentally periodic table 8 groups என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. ஸோ 7 குரூப் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்தரா ஓகே ஃபர்தர் டிவைடட் இன்டூ A அண்ட் B, 1A 1B, 2A 2B, 3A 3B அண்ட் so on. இந்த மாதிரி நம்ம குரூப்ஸாக கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இது ஹரிசாண்டல் வெர்டிக்கல் குரூப். ஓகே, அந்த வெர்டிக்கல் காலம் தான் என்ன நேம் சொல்லலாம் அப்படின்னா குரூப் அப்படின்னு சொல்கிறோம். டோட்டலாக எவ்வளோ குரூப் இருக்கு அப்படின்னா மென்டலியில் 8. நெக்ஸ்ட்டு இது பீரியட். ஓகே, ஸோ வெர்டிக்கல் காலமை குரூப்னு சொன்னோம். அதேமாதிரி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரோ. ஸோ இந்த ஹரிசாண்டல் ரோஸ் என்ன நேம் சொல்லுவாங்க அப்படின்னா பீரியட். ஸோ டோட்டல் எவ்வளோ பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பீரியட் இந்த மென்டலிக் பீரியாடிக் டேபிள். ஸோ 1 2
3, 4, okay, fourth period பார்த்தீங்கன்னா further 2 periods classification பண்ணிருப்பாங்க. Okay, first series and second series. Next, fifth period also, okay, further classified into 2 period. Okay, first series and second series. Then sixth period also classified into 2 series. Okay, first series and second series. So, first classification of the group and column இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படினா classify. இது one of the advantages of the mentally periodic tables. clear sir. next இப்போ எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க அப்படினா very important, already நம்ம பார்த்தோம். okay, mentally periodic lawலே பார்த்தோம். clear, all the elements are classified based on the atomic weight. so okay, the elements are arranged in the arranged based on the atomic mass and similar chemical properties. okay, ஒரே மாதிரியான chemical properties இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ஒரே குரூப்ல பிளேஸ் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம the increasing order of the atomic mass, so atomic mass பேஸ் பண்ணி. next, the mentally periodic table என்ன பண்ணிருக்காங்க, totally 63 elements. எவ்வளவு elements? okay, அவர் அந்த periodic table classification பண்ணும்போது எவ்வளவு elements இருக்கு அப்படினா he is work with 63 elements. next, very important properties. so அவர் எப்படி chemical properties identify பண்ணாருன்னா எல்லா elements என்ன பண்றாருன்னா ஒரு ஆக்சிஜன் கூட ஹைட்ரஜன் கூட ஓகே எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கறத ஸ்டடி பண்ணார். சோ அந்த ரியாக்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாரு அப்படினா அவர் ஒரே மாதிரியான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஓகே ஒரே மாதிரி ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகணும் இல்ல ஒரே மாதிரி ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகுது அப்படினா அது எல்லாமே என்ன பண்ணாருன்னா ஒரே குரூப்பா அவர் கிளாசிஃபிகேஷன் பண்றாரு. சோ மென்டலி கிளாசிஃபிகேஷன்ல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டீஸ் என்ன அப்படினா பேஸ்ட் ஆன் தி chemical properties. so chemical properties பேஸ் பண்ணி அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கிளாசிஃபை பண்ணார். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஓகே மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஓகே அவர் அரேஞ்ச் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் அட்டாமிக் மாஸ். ஸோ அரேஞ்ச் ஆன் தேர் இன்க்ரீசிங் அட்டாமிக் மாஸ். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் த ரெக்யூரன்ஸ் ஆஃப் த எலிமெண்ட். ரெக்யூரன்ஸ் மீன்ஸ் நத்திங் பட் ஓகே த இன்க்ரீசிங் த ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே இன் எனி குரூப் ஆர் பீரியட்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஓகே வெதர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ரெகுலர்லி எனி ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாமிக் ரேடியஸ் கிளியர் அட்டாமிக் வெயிட் கிளியர் then many properties okay many properties we discuss later. so all the properties are whether it may be increase or whether it may be decrease the regular increase or decrease in the properties. then next properties it is vertical. okay the vertical column is called group already I told. okay vertical column is called group. then horizontal rows is called period. clear ஒரு period ஆவும் ஒரு குரூப்பாகவும் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. இதான் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் கிளாசிஃபிகேஷன். எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தோம் குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 குரூப் 4 குரூப் 5 குரூப் 6 குரூப் 7 அண்ட் குரூப் 8. இங்கே ஒரு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஜென்ரல் ஃபார்முலாஸ். ஓகே ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு மெட்டல்ஸ் என்ன மெட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் மெட்டல் அடுத்து செகண்ட் குரூப் மெட்டல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னா கிளியராக ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட் ஜஸ்ட் ஜென்ரலாக ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா R2O அதாவது ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது அது என்ன ஃபார்முலாஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R2O அப்படிங்கிற ஃபார்முலாஸ் கொடுக்கும். அதே ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RH. தென் நெக்ஸ்ட் செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RO. ஓகே தென் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது RH2. இது ஜென்ரல் ஃபார்முலா. ஆர் அப்படிங்கிறது அந்த குரூப் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் ஜென்ரலாக ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் குரூப் எலமெண்ட் ஆர். அதுமாதிரி தேர்ட் குரூப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஓகே என்ன ஃபார்முலாஸ் கிடைக்குது அப்படின்னா R2O3 or RH3. ஸோ இந்த மாதிரியான ஃபார்முலாஸில் ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் குரூப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RO2 or RH4. கிளியரா? ஸோ இந்த மாதிரியான ஜென்ரல் ஃபார்முலாஸ் உள்ள ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத அவர் கிளியராக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ எப்படி அப்படிங்கிறத இதை நம்ம இப்போ டீப்பாக டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு குரூப்பாக இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது அது என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்க்கலாம் ஹைட்ரஜனா. அப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கும்போது அதனுடைய ஃபார்முலாஸ் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆனால் என்ன ஃபார்ம் ஆகும் வாட்டர் ஃபார்ம் பண்ணுமா. ஸோ அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2O. அதுதான் ஜென்ரலாக அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா R2O. நெக்ஸ்ட் லித்தியம் ஒரு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா Li2O. தென் சோடியம் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா Na2O. ஓகே ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பவுண்டை அது ஃபார்ம் பண்ணும். அதாவது ஜென்ரலாக எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா என்ன எடுத்துக்கிட்டாங்க நம்மளுக்கு R2O அப்படின்னு ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ அப்போ ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா எப்படி நம்மளுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஹைட்ரஜன் அப்படிங்கும்போது என்ன ஃபார்முலா நம்மளுக்கு H ரியாக்ட் ஆகும். அதுமாரி லித்தியம்
அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகுது LiH அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம். சோடியம் கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா NaH, சோடியம் ஹைட்ரைடு. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலாஸாக அவங்க என்னென்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா RH. ஸோ ஃபஸ்ட்டு குரூப் எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன ஃபார்முலாஸ் இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது ஓகே R2O, ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது RH அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. இது எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னா இப்போ சோடியம், இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சோடியம் அப்படிங்கும்போது அதனுடைய வேலன்ஸ் என்ன நம்மளுக்கு +1. ஸோ அப்போ இதனுடையது 1 அப்படின்னு எடுத்துங்க. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படிங்கும்போது அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேலன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 இல்லையா, -2 அப்படிங்கும்போது 2. தென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்கும் சொல்லும் பார்க்கலாம். என்ன ஃபார்முலா Na2O அப்படிங்கிற ஃபார்ம். இதுதான் நம்மளுக்கு ஜென்ரலாக என்னென்ன எடுக்கிறாங்க அப்படின்னா R2. இதே ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகிற மாதிரி. இப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கும்போது அனதர் எக்ஸாம்பிள் சோடியம் என்ன ஆக்சிடேஷன் வேலன்சி சொன்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1. ஹைட்ரஜன் அப்படிங்கும்போது -1. ஸோ அப்போ 1 and 1 அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன காம்பவுண்ட் ஃபார்மாக நம்மளுக்கு NaH. ஸோ NaH. ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்முலாஸாக இங்கே எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா என்ன நம்மளுக்கு RH அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ஃபார்முலாஸாக நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். சரி, அதே மாதிரி சிமிலராக நெக்ஸ்ட் குரூப் ஓகே செகண்ட் குரூப். அப்போ செகண்ட் குரூப் அப்படின்னு வரும்போது என்ன ஃபார்முலாஸ் நம்மளுக்கு RO அப்படின்னு பார்க்குறோமா. ஹைட்ரஜன் அப்படிங்கும்போது என்ன ஜென்ரல் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா RH. ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RO. ஓகே எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு செகண்ட் குரூப் அப்படிங்கும்போது பெர்லியம், மெக்னீஷியம் எடுக்கலாம். நம்ம ஈஸியாக உள்ள எக்ஸாம்பிளாக மெக்னீஷியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MgO அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இது எப்படி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மெக்னீஷியமோட வேலன்சி Mg2+, ஆக்சிஜனுக்கு O2-. ஸோ இப்போ இதனுடைய கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இங்கே 2 இங்கேயும் 2 அப்படிங்கும்போது ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2 அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிடும் நம்மளுக்கு Mg2O2. சேம் நம்பர் அப்படிங்கும்போது நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம் MgO அப்படின்னு மென்ஷன் பண்ணால் போதும். அப்போ ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா RO. கிளியரா? ஸோ அதுமாதிரி ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகும். அதே மெக்னீஷியமே சேம் எக்ஸாம்பிளாக எடுக்கலாம். அப்போ Mg2+, ஹைட்ரஜன் அப்படிங்கும்போது -1. ஸோ அப்போ Mg2 ஹைட்ரஜன் 1. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஃபார்முலாஸ் நம்மளுக்கு இருக்குது Mg1. கிளியரா? அண்டு ஹைட்ரஜன் 2 1ங்கிறது மென்ஷன் பண்ணலாம், இல்லை நம்ம விட்டுடலாம். ஸோ அப்போ MgH2. ஸோ இதான் ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா RH2. இது செகண்ட் குரூப் எலமெண்ட். செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் எல்லாமே இதே சேம் மெத்தடில் தான் நம்மளுக்கு ரியாக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப் அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய ஜென்ரல் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது ஜென்ரல் ஃபார்ம்ல என்னது R2O3. ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RH3. கிளியரா? ஸோ இது நம்மளுக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் அலுமினியம். ஓகே பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு வெல் நோன் எக்ஸாம்பிள்னா அலுமினியம் எடுக்கலாம். ஸோ அலுமினியம் ஓகே வேலன்சி உங்களுக்கே தெரியும். ஸோ வேலன்சி எப்படிலாம் தெரியல அப்படின்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிள் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் வேலன்சினா என்ன எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் ஓகே டீப்பாக அதை பற்றி ஒரு மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகே ஸோ அப்போ அலுமினியம் அப்படிங்கும்போது Al3+ அண்ட் ஆக்சிஜன் அப்படிங்கும்போது 2-. ஸோ அலுமினியம் வேலன்சி 3, ஆக்சிஜன் வேலன்சி 2. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலாஸ் கிடைக்கும் Al2O3 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதாவது ஜென்ரலாக எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா R2O3. அதே ஹைட்ரஜனுக்கு எக்ஸாம்பிள்ஸாக பாருங்கள். ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன மாதிரியான காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும் அலுமினியம் Al3+, ஹைட்ரஜன் ஓகே -1. ஸோ 3 hydrogen 1. Okay, then cross multiply means we get AlH3. So இதுதான் ஜென்ரல் ஃபார்முலாஸா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா RH3 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிளியரா? இதே மாதிரி குரூப் 4க்கு ஓகே குரூப் 4 ஈஸியாக நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ கார்பன் அப்படின்னா ஓகே ஸோ RO2 ஜென்ரல் ஃபார்முலா RO2. ஹைட்ரஜன் அப்படிங்கும்போது RH4 ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். CO2, மீத்தேன், CH4 ஓகே இதெல்லாம் இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கார்பனோட வேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இல்லை 4+, ஆக்சிஜனுக்கு 2-. ஓகே 4 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா யூ கெட் வாட் த வேல்யூ என்ன வேல்யூஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C2O4 அப்படிங்கிற காம்பவுண்ட். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா CO2 அப்படின்னு நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா CO2 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. அதான் ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா RO2. அதுமாதிரி நெக்ஸ்ட் RH4
இது எப்படின்னா கார்பன் வேலன்ஸ் என்னென்னு பார்த்தோம் நம்மளுக்கு 4+, ஹைட்ரஜன் அப்படிங்கும்போது H-, ஸோ அப்போ 4 1 cross multiply means we get CH4, ஸோ ஜென்ரல் ஃபார்முலா RH4 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதை தான் நம்மளுக்கு அங்கே ஃபார்முலாஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இங்கே இருக்க அந்த எலமெண்ட்ஸ் ஆல் த எலமெண்ட்ஸ் அந்த குரூப்பில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் சேம் ஜென்ரல் ஃபார்முலாஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணும். இதான் நம்மளுக்கு இங்கே நான் ஃபர்தராக ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். RO2 RO கிளியராக R2O3 RO2 ஸோ இதனுடைய ஜென்ரல் ஃபார்முலாஸை இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. இதான் மென்டலி பீரியாடிக் டேபிள்ஸ். ஸோ இதில் அச்சீவ்மெண்ட்ஸ் இவர் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இதில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு இவருக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு நோபல் ப்ரைஸ் அவார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஸோ அதை நம்ம இதிலேருந்து அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த மென்டலி பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஹீ லீவ்ஸ் தி some gaps. Mentally left the some gaps in the periodic table, mentally periodic table அவர் gaps கொஞ்சம் விட்டிருந்தார். என்ன ரீசன் அப்படின்னா ஃபியூச்சரில் நிறைய எலமெண்ட்ஸ் டிஸ்கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவர் நம்பினார். அந்த ஃபியூச்சரில் நிறைய எலமெண்ட்ஸ் டிஸ்கவர் பண்ணும் போது கிளியரா ஸோ அதுக்காக அந்த டிஸ்கவர் பண்ணுற எலமெண்ட்டை அந்த ஸ்பேஸில் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா கிளியர் ஹி லெஃப்ட் த சம் கேப்ஸ் இன் த பீரியாடிக் டேபிள். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு போரான் கீழே ஒரு எம்டி ஸ்பேஸ் விட்டிருந்தார். அதுக்கு என்ன நேம் சொன்னால் எக்கா போரான். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ரிசம்பிள் டு போரான். அப்போ அதுக்கு என்ன நேம் சொன்னாங்க அப்படின்னா ஸ்கேண்டியம் அப்படிங்கிற எலமெண்ட். நெக்ஸ்ட் எக்கா அலுமினியம் அப்படின்னு ஒரு அலுமினியம் கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க. அப்போ என்னதுன்னா கேலியம். எக்கா அலுமினியம் அப்படிங்கிறது என்ன எலமெண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா கேலியம். எக்கா மீன்ஸ் எம்டி ஸ்பேஸ். தென் எக்கா சிலிக்கான். சிலிக்கா கீழே ஒரு எம்டி ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க. ஃபியூச்சரில் அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அந்த எலமெண்ட்டுக்கு என்ன நேம் கொடுத்தாங்க அப்படின்னா ஜெர்மானியம். ஏன்னா இந்த எலமெண்ட்ஸ் எதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ரிசம்பிளாக இருக்குது அப்படின்னா சிலிக்காவோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ரிசம்பிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒன் ஆஃப் த அச்சீவ்மெண்ட்ஸ். இன்னும் சில அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா இட் இஸ் த ஆரிஜினேட்டர் ஆஃப் த கான்செப்ட். கிளியரா என்னுடைய ஆர்ஜினேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ எலமெண்ட்ஸ் டிஸ்கவர் எம்டி ஸ்பேஸ் விட்டுருந்தாரு. ஸோ அதனால் நிறைய எலமெண்ட் ஃபியூச்சரில் டிஸ்கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவர் நம்பினார். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன அப்படின்னா நோபல் கேஸ். கிளியரா உங்களுக்கு நோபல் கேஸ்ங்கிறது தெரியும். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் இது எல்லாமே நோபல் கேஸ். ஸோ இந்த நோபல் கேஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த டிஸ்கவரி மென்டலியோட கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்கு அப்புறம் இது எல்லாமே டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் அசம்ஷன். அவருடைய கிளாஸிஃபிகேஷனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். கிளியரா? தென் அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் அ வெரி inert and then extremely low concentration in the atmosphere. அட்மாஸ்பியரில் ரொம்ப லெஸ்ஸர் அமௌண்ட் தான் இருந்துச்சு. இட் இஸ் நாட் very inert, not react to the any other elements. எந்த எலமெண்ட்ஸ் கூட ரியாக்ட் ஆகலை. அதனால் இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹி பிளேஸ்ட் இன் ஏ நியூ குரூப். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷனில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு நியூ குரூப். அந்த குரூப்க்கு என்ன நேம் சொன்னாங்க அப்படின்னா இட் இஸ் அ ஜீரோ குரூப். அதுக்கு என்ன நேம் சொல்லுவாங்க ஜீரோ குரூப். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் 1 to 8 குரூப்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த குரூப்க்கு என்ன நேம் சொன்னாங்க அப்படின்னா ஜீரோ குரூப். எந்த கிளாஸிஃபிகேஷன் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு நெக்ஸ்ட் ஒன் ஜீரோ குரூப் அப்படின்னு ஒரு கிளாஸிஃபிகேஷன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன் லிமிட்டேஷன்ஸ் ஆர் சம் ட்ராபேக்ஸ் ஆஃப் த மென்டலிவ்ஸ். மென்டலிவ் கிளாஸிஃபிகேஷன்லையும் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. என்ன ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளியர் இட் இஸ் an elements will be what slightly lower atomic mass will be present last before some element. This classification based on the increasing atomic mass. Clear? But slighter atomic mass greater atomic mass element will be come before the lighter element. Clear? That will be order will be not regular. That will be reverse in the order. So that is the main one of the drawbacks. Not all the elements, in few elements only they are arranged. Next one, then inverted in the similar properties elements are grouped together. That means different character element, different properties elements are grouped together. So this is another drawbacks. Next, for examples, you see the cobalt. The classification, cobalt is the atomic weight 58.9, but nickel will be 58.7. Clear? So these will be 58.9 will be comes first, the nickel come
come to the second one. Clear? So this is the one of the drawback. That means nothing but slightly greater atomic mass comes before the lower atomic mass. Clear? This is one of the limitation or drawbacks of the Mendeleev classification. Next one, alkali metal hydrogens, okay, oxygen sulfurs are from the similar compound. Okay, hydrogen has the different properties, but it is combined with what? Alkali metals. Okay, this is one of the drawbacks. Next one, electronic configuration for the hydrogen is resemble with the alkali metal. Okay, electronic configuration, that means electronic arrangement, how the electrons are arranged in atom, which is resemble like alkali metal. So this is not explained in the Mendeleev periodic table. Next, halogen. Okay, halogens are the properties like a hydrogen, that is a diatomic molecule combined with metals and non-metal and form the covalent compound also. So this has the some anomalous different properties of the hydrogen is with the other compound. So resemble like alkali metal as well as the halogen. So this not explained in the periodic table. Next, then one more important property, no fixed position in the no fixed position for the hydrogen in the periodic table. In Mendeleev periodic table, there is no fixed position for the hydrogen because in a reason abdina, it is the resemble with the alkali metal and halogens. Okay, alkali metals mari irundhuchu, halogen oda properties irukradanaல idukku enna panna mudiyala appadina or fixed positions inga describe panna mudiyala. Okay, so this is the main drawbacks of the which on Mendeleev periodic tables. Next one, not the correct position. Then one important properties after discovery of the isotopes. Okay, but our classify பண்ண டைம்ல isotopes அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து டிஸ்கவர் பண்ணல. பட் அதனுடைய கிளாசிஃபிகேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஐசோடோப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஐசோடோப் மீன்ஸ் வெரி வெல். ஐசோடோப்புங்கிறது உங்களுக்கே தெரியும். என்ன அப்படின்னா சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், சேம் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் அப்படிங்கும்போது என்ன ஆர்டரில் அதை அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ராபேக்ஸாக இருந்துச்சு. ஓகே, அட்டாமிக் மாஸ் டு நாட் இன்க்ரீஸ் ரெகுலர் மேனர். ஓகே, ஐசோடோப்ஸ் அப்படிங்கிறது same element have the different atomic mass. அப்ப different atomic mass அப்படிங்கும்போது என்ன ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது அங்க ஒரு பெரிய drawbacks. Okay, ஒரு டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. then not possible to predict the how many elements in discovery in future. அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. அது ஒரு ஒன் ஆஃப் த லிமிடேஷன் ஆர் ட்ராபேக்ஸ் ஆஃப் த Mendeleev periodic table. Okay, thank you for watching.